தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. உறுதியாகவே இரவு 11 மணி முடிவதற்குள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாலே போதும். 5 நிமிடங்களில் உங்களது வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் கிடைக்க போகிறது. நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் அமைய என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் சரி, அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் சரி, அவர் முழுமையாக தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷமற்றவர், நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அடுத்த 3 மாதங்களில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதங்களில் முழுமையாக அங்கு உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவையாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். தற்போது இருப்பதை விட அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தும் 9லும் நுழைய போகிறாருங்க. எனவே அடுத்து வர 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்வில் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக முக்கியமான நிகழ்வுகளை அடுத்தடுத்து உறுதியாகவே நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிலும் அலைச்சலையும் பணவிரயத்தையும் சந்தித்து வந்த சூழலில் அவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தால் அவர் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அங்கு அபரிவிதமாக பலம் பொருந்திய அமைப்பில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே எல்லா வழியிலும் வரக்கூடிய தொல்லைகளை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வலுவாக கிடைக்க போகிறது. கொடி கட்டி பறந்த பல முக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும் வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்கள் இந்த தருணத்தில் முழுமையாக நீங்கி வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. யோக பலன்களை தோஷமற்றவராக இருக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலாக பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே பல வகையான சிக்கல்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை குறைத்து சில ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கப்பட்டாலும் அதே கோல்சார விதியின் அடிப்படையில் தான் விதிவிலக்காகவும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் எதையும் யோசித்து பேசி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். ஏச்சு பேச்சுகளை முழுமையாக விலக்கி வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அனுபவஸ்தர்களின் அறிவு உங்களுடைய வாழ்வில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடன் அனைத்து காரியங்களிலும் வலுவாக வலம் வர போகிறார். எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முழுமையாக விலகி வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை தாராளமாக ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் மறைந்தாலும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. 3 மாதங்களுக்கு பிறகு அவர் பாக்கியஸ்தானத்தில் அதிசாரமாகவும் செல்ல இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்தே சிறப்பான வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல், நெருக்கடி, தடை தாமதம் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் முழுமையாக விலக்கி நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மன தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக
2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. ராசியின் அதிபதியான குருவின் பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் மீது பதிவதால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் கைகூடும். வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பேச்சுகளுக்கு ஆளாகாத வகையில் சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானம் உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சரியான நேரத்தில் பண நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் பணப்புழக்கம் நிச்சயமாக அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது திடீரென விரயங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களின் குணம் அறிந்து சரியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தின் மீது பதிவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய எண்ணமும் விருப்பமும் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தடை தாமதம் அனைத்தும் விலகும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒன்றன் பின் ஒன்றாக இருந்து வந்த மனக்கவலையும் மனபயமும் நீங்கி பொறுப்புகள் அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருமணம், காதுகுத்து என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கடைசி நேரமாக இருந்தாலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ஒன்று. முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய சறுக்கல்களை சரி செய்ய முடியும். பணிச்சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் உங்களை தேடி வந்தாலும் மிக முக்கியமான விஷயங்களை சரியாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது யாரையும் பகைத்து கொள்ளாமல் இந்த தருணத்தில் கெடுபிடிகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே முன்னேற்ற பாதையில் தடையில்லாமல் மேம்படுத்துவதற்கான அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தவறாமல் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஆலங்குடி திருத்தலம் சென்று ராசியின் அதிபதியான குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை பொழியக்கூடிய வகையில் ஏராளமான தாராளமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று நிறைவாகவே உங்களை தேடி நிச்சயம் வரும்.